வாழ்க வளமுடன். அனைவருக்கும் சிவகரி வணக்கம். இந்த வீட்டில் இதை பற்றி பார்க்க போகிறோம். நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டி அடுத்த நகர் அப்படின்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வீடியோ பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உடனுக்குடன் அப்டேட்டுக்கு டெலிகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனுக்கு ஜாயின் பண்ணிங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஃபஸ்ட் நம்ம என்ன சொல்லியிருந்தோம் நடந்து பார்ப்போம். நம்ம என்ன சொல்லியிருந்தாலும் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸுக்கு ரொம்ப முக்கியமானதாக இருக்கும். ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டில் அப்சைடு போக வாய்ப்பு. ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் பிரேக் பண்ணிச்சுன்னா அப்சைடு போக வாய்ப்புன்னு சொல்லியிருந்தோம். அதை போல் கீழே பார்த்தீங்கன்னா சப்போர்ட் லெவல் கொடுத்துருந்தோம். இதில் ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டில் ஃபால் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். ஆனால் இங்கே ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் பிரேக் பண்ணாங்க புட் சைடு. ஆனால் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு கண்ட்ரோல் பண்ணி நம்ம எதிர்பார்த்த டைரெக்ஷனில் தான் மார்க்கெட், என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட் அப்சைடுங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தோம். ஆனால் அதை போல் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அந்த லைனை பிரேக் பண்ணாலும் சப்போர்ட் இந்த இடத்துல எடுத்துகிட்டு மார்க்கெட் வந்து அப்சைடு தான் மூவ் ஆனிச்சு. நம்ம இடையில வந்து டெலிகிராமோட போஸ்ட் பண்ணியிருந்தோம். இந்த இடத்து பிரேக் பண்ணுறப்ப அப்சைடு போக வாய்ப்புன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல கொடுத்துருந்தோம். ஆனால் அந்த மார்க்கெட் முடிகிற நேரங்கிற விளக்கமும் சொல்லியிருந்தோம். அதனால் அது பெருசாக மூவ் ஆகலை. சரி, ஓகே, பேங்க் நிஃப்டி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி வச்சுருக்கேன். பேங்க் நிஃப்டியும் நம்ம தான் சொல்லியிருந்தோம். ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் ரொம்ப முக்கியமானதாக இருக்கும். இந்த ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸை ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் பிரேக் பண்ணிச்சுன்னா மார்க்கெட் அப் சைடு போக வாய்ப்புன்னு சொல்லியிருந்தோம். அதை போல் புட் சைடை பொறுத்தளவுக்கு ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் பிரேக் பண்ண கீழே சொல்லியிருந்தோம். ஆனால் புட் சைடு தான் பிரேக் பண்ணாங்க. அதுக்காக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மார்க்கெட் சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் வந்து 48,500 சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் அப் சைடு தான் மூவ் ஆனிச்சு நல்லாவே. அதுக்கப்புறம் நம்ம இந்த இடத்துல டெலிகிராமில் கொடுத்துருந்தோம். இந்த இடத்த பிரேக் பண்ண பட்சத்தில், அதாவது 49,000 பிரேக் பண்ண பட்சத்தில் 49,500 வரைக்கும் போக வாய்ப்புன்னு சொல்லியிருந்தோம். ஆனால் அதுலேருந்து 300 பாயிண்ட்ஸ் மட்டும் இந்த இடத்துல மூவ் ஆனிச்சு நமக்கு இந்த இடத்துலேருந்து. சரி, ஓகே, நம்ம எதிர்பார்த்தது இந்த ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணால் மார்க்கெட்டில் வெரி புல்லிஷ்னு சொல்லியிருந்தோம். ஆனால் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு ஸ்டார்டிங்லேயே ஒரு செல்லிங் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு சைட்வே செட்டப் வச்சு அப்புறம் தான் பிரேக் ஆனிச்சு. சரி, ஓகே, சென்செக்ஸ் என்ன சொல்லியிருந்தான்னு பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், சென்செக்ஸ்லாம் அதே தான் சொல்லியிருந்தாங்க. ஆனால் இதில் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணவே இல்லை. ஆனால் ஃபஸ்ட்டு சப்போர்ட்டை பிரேக் பண்ணாங்க. பிரேக் பண்ணிட்டு இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் அப் சைடு முடிச்சிட்டாங்க. இப்போ நாளைய மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் தான் நாளைக்கு முக்கியமானதாக இருக்க வாய்ப்பு அதிகம். சரி, ஓகே, நம்ம நிஃப்டியிலேருந்து பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டி சார்ட் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு எழுதி ரிமூவ் பண்ணிவிடுவோம். இப்போ டே கேண்டில் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், டே கேண்டில் வச்சுருக்கேன். இந்த டே கேண்டில் செட்டப்படி பார்த்தோம்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த கீழே க்ளோசிங் கொடுக்க முடியல. ஆனால் மார்க்கெட் மிடில் முடிச்சிட்டாங்க. நேற்றோட ஹையில் தான் முடிச்சிட்டாங்க மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு. என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட்டை பொறுத்தளவு நேற்றோட ஹையை பிரேக் பண்ண முடியல. மார்க்கெட்டில் புல்லிஸ் இருக்கும். நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம். ஆனால் இந்த ஹை சொல்லியிருந்தோம் அது நேற்று. ஏன்னா இன்றைக்கி பொறுத்தளவுக்கு இந்த ஹையை பிரேக் பண்ணல மார்க்கெட்டில் ஒரு பெரிய புல்லிஸ் எதிர்பார்க்கலாம். சரி, ஓகே, 15 மினிட்ஸில் பார்ப்போம் என்ன மாதிரி நடக்க வாய்ப்புன்னு. ஃப்ரெண்ட்ஸ், 15 மினிட்ஸ் வச்சுருக்கோம். பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ரெசன்ஸ் பார்த்தோம்னா 23,004 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ரெசன்ஸாக இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 23,094, அடுத்து 23,235 தேர்ட் ரெசன்ஸாக இருக்கும். சப்போர்ட் எடுத்துட்டோம்னா 22,883 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா 22,740 அப்படிங்கிறது செகண்ட் சப்போர்ட்டாக இருக்கும். நம்ம அதுக்கீழே சப்போர்ட் போடல. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட் வந்து அப்சைடுக்கான வாய்ப்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் அதிகம். அதாவது இந்த 23,000 பிரேக் பண்ணும் பட்சத்தில் மார்க்கெட் வந்து இந்த இடத்த பிரேக் பண்ணிச்சுன்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு அப்சைடு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஆனால் அந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட் இந்த இடத்த பிரேக் பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு சப்போர்ட்டை பிரேக் பண்ணாமல் மார்க்கெட்டை வந்து அப்சைடு போணுச்சுன்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு வெரி புல்லிஷான செட்டப்பில் இருக்குன்னு அர்த்தம். ஒரு வேளை ஃபஸ்ட்டு சப்போர்ட்டை பிரேக் பண்ணிச்சுன்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ரேஞ்சிலேயும் சப்போர்ட் இருக்கிறது வாய்ப்பு அதிகம். ஒரு எல்லோ ஜோன் போட்டுக்கிறேன். அதாவது 22,800 அப்படிங்கிறதும் ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் ஏரியா தான். இந்த ரேஞ்ச் வரைக்கும் கூட மார்க்கெட் வந்துட்டு அப்சைடு போகலாம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா மொமெண்டம் கம்மியாக இருக்கும். இந்த இடம் வந்துச்சுன்னா மார்க்கெட் கொஞ்சம் வீக்கு. ஆக்சுவலாக ஸ்டார்டிங்லேயே கேப் அப் இருந்து போனிச்சுன்னா மார்க்கெட் நல்ல ஒரு மூமெண்ட்ஸுக்கு வாய்ப்பு இருக்கும். இந்த 22,740 விட்டு பிரேக் பண்ணும் பட்சத்தில் மார்க்கெட்டில் ஃபால் இருக்கும். இந்த ஏரியாங்கிறது நோ ட்ரேடிங் ஜோன். இந்த எல்லோ ஜோனுக்கும் அந்த ரெண்டாவது சப்போர்ட்டுக்கு இடையில இருக்கிற இடத்துல வந்து மார்க்கெட் வந்து நோ ட்ரேடிங் ஜோன். இது எந்த டைரெக்ஷனில் போதும் அந்த சுச்சுவேஷன் வந்தாலும் தான் நம்ம வந்து அதை முடிவு பண்ணலாம். அதனால் இந்த இடத்துல ட்ரேட் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் ரிஸ்க்கான செட்டப்பாக இருக்கும். ஆனால் இது பாட்டம் இங்கேருந்து எடுத்து கூட மார்க்கெட் அப்சைடு போக வாய்ப்பு இருக்கும். இந்த இடத்த பிரேக் பண்ணி மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இன்னோட லோ இந்த ரேஞ்ச், அதாவது 22,725 22,700 பிரேக் பண்ணால் மட்டும் தான் மார்க்கெட்டில் ஃபால் இருக்கும். அது வரைக்கும் மார்க்கெட் அப்சைடு போகிறதுக்கு வாய்ப்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் அதிகம். ஆனால் இங்கேருந்து போனால் மார்க்கெட் ஸ்ட்ராங்காக இருக்கும். இங்கெல்லாம் வந்துட்டு போனிச்சுன்னா கொஞ்சம் வீக்காக இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே, பேங்க் நிஃப்டி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு எழுதி ரிமூவ் பண்ணிவிடுவோம். இப்போ டே கேண்டில் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், டே கேண்டில் வச்சுருக்கேன். இந்த டே கேண்டில் பொறுத்தளவுக்கு பார்த்தோம்னா இந்தமாரி இடத்துல பிரேக் பண்ணிவிட்டு பிரேக் பண்ணிவிட்டு எஸ்எல்லை கட் பண்ணிட்டு போனாலே மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு அப்சைடு போகிறதுக்கு வாய்ப்பு அதிகம். அதுபடி பார்த்தோம்னா இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்ணாலே மார்க்கெட் வந்து அப்சைடுக்கான வாய்ப்பு ஃப்ரெண்ட்ஸ் அதிகம். நாளைய மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு
ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடத்துல ரெக்கார்ட் ஆனிச்சான்னு தெரில, ஆடியோ கொஞ்சம் குழப்பம்னு நினைக்கிறேன். அதாவது ஃபஸ்ட்டு சப்போர்ட் தான் மார்க்கெட் அப் சைடு போகும். இந்த இடத்தையும் தாண்டது வாய்ப்பு அதிகம். தேர்ட் ரெசிஸ்டன்ஸ் தாண்டது அதிகம். செகண்ட் சப்போர்ட் தான் மார்க்கெட் வந்து அப் சைடு போகும். கொஞ்சம் வீக்காக நேற்றோட ஹை வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். இந்த இடம் நோ ட்ரேடிங் ஜோன். இதான் நம்ம இடையில சொன்னது. இடையில ரெக்கார்ட் ஆகிறப்போ ஏதாவது வாய்ஸ் ப்ராப்ளம்னு நினைக்கிறேன். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இதுவும் அப் சைடுக்கான வாய்ப்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப அதிகம். சரி ஓகே, சென்செக்ஸ் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் சென்செக்ஸ் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு எழுதி ரிமூவ் பண்ணிவிடுவோம். டே கேண்டில் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் சென்செக்ஸும் பார்த்திங்கன்னா இந்த இடத்த, அதாவது இந்த எஸ்எல் ஏரியா பார்த்திங்கன்னா பிரேக் பண்ணிட்டு தான் மார்க்கெட் போயிருக்கு மேலே. மூணுமே அந்த கான்செப்டில் இந்த இடத்த பிரேக் பண்ணிட்டு தான் போயிருக்காங்க. அந்த இடத்துல மார்க்கெட்டில் வந்து செல்லிங் போகிறமே காட்டிட்டு அப் சைடு திரும்பி இருக்குது. அப்போ இந்த இடத்துல பையிங் ப்ரெஷர் அதிகமாக தான் இருக்குது, கீழே இறக்க முடியல. அப்படிங்கிற பட்சத்தில் மார்க்கெட் அப் சைடுக்கான வாய்ப்பு தான் அதிகமான செட்டப்பில் தான் முடிஞ்சிருக்கு. ரெண்டாவது இந்த ட்ரெண்ட் லைனுக்கு அடுத்து 4 கேண்டில் பொறுத்தளவுக்கு ஒரு ஃப்ளாட்டாவோ இல்லை ஒரு கேப் அப்பில் இருக்கும் பட்சத்தில் மார்க்கெட் அப் சைடு போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். இது டே கேண்டில் படி. சரி ஓகே, 15 மினிட்ஸில் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் 15 மினிட்ஸில் வச்சுருக்கேன். இப்போ பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ரெசன்ஸ் பார்த்தோம்னா 76,059 அப்படிங்கிறது ஃபஸ்ட் ரெசன்ஸாக இருக்கும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா 76,392 செகண்ட் ரெசன்ஸாக இருக்கும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா 76,764 அப்படிங்கிறது தேர்ட் ரெசன்ஸாக இருக்கும். இப்போ பார்த்தோம்னா இது என்ன சப்போர்ட்னு எடுத்துட்டோம்னா 75,764 ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். அடுத்து 75,512 அப்படிங்கிறது செகண்ட் சப்போர்ட். தேர்ட் வந்து இன்றைக்கி லோ தான், 75,294. சரி ஓகே, என்ன மாதிரி மூமெண்ட்ஸ் வைப்போம்னு பார்த்தோம்னா மூணுமே ஒரே மாதிரி தான் இருக்குது. நிஃப்டி, பேங்க் நிஃப்டி எல்லாமே இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட் எடுத்தால் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த இடத்தையும் பிரேக் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகம். தேர்ட் ரெசிஸ்டன்ஸ் தாண்டி போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஒருவேளை ஃபஸ்ட்டு சப்போர்ட் பிரேக் பண்ணிச்சு மார்க்கெட்டை பொறுத்தளவுக்குன்னு செகண்ட் சப்போர்ட்லேருந்து எடுத்தால் கொஞ்சம் வீக் மார்க்கெட் இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகிறது வாய்ப்பு இருக்கும். இந்த இடம் நோ ட்ரேடிங் ஜோன். இந்த செகண்ட் சப்போர்ட்டுக்கும் தேர்ட் சப்போர்ட்டுக்கு இடையில நோ ட்ரேடிங் ஜோன். இந்த இடத்துக்குள்ளே ஒரு சைட்வேஸ் இருந்து எந்த டைரெக்ஷனில் பிரேக் ஆகுதோ அந்த டைரெக்ஷனில் போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஆனால் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட் வந்து அப் சைடு தான் போகிறது வாய்ப்பு இருக்குது. அப்படி ஒருவேளை இந்த டைரெக்ஷன் இவ்வளோ தூரம் வந்துருச்சுன்னா மார்க்கெட்டை திருப்பி இந்த டே ஹைக்குள்ளேயே முடியறதுக்கான வாய்ப்பும் அதிகம். அதாவது இந்த செகண்ட் சப்போர்ட்டை பிரேக் பண்ணான்னா மார்க்கெட்டில் ஒரு பெரிய மூமெண்ட்ஸ் இருக்காது. இதுக்குள்ளே ஒரு சைட்வே செட்டப்புக்குள்ளே முடிக்கிறதுக்கான வாய்ப்பும் அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.